தொகுதி மறுசீரமைப்பை பற்றி முதல்ல தமிழ்நாடோ தமிழக மக்களோ தமிழ்நாடு அரசோ பேசலை. தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுனதே ஒன்றிய அரசு தான். அப்போ தொகுதி மறுசீரமைப்பை பற்றி ஒன்றிய அரசு பேசும்போது தமிழ்நாடு பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழல் வரும்போது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைஞ்சு அவங்க கேட்க வேண்டியது, போராட வேண்டியது அவங்க கடமை. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு இடங்கள் குறையக்கூடிய சூழல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? கடந்த 50 ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு அறிவித்த குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு அந்த சட்டத்தை, அந்த விதிமுறைகளை கடைப்பிடிச்சதனுடைய விளைவாக இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா, அதில் வெகுமதியா, தண்டனையா, எதுன்னு எடுத்துக்கிறது? இதெல்லாம் கற்பனையில் பேசுகிறாங்கங்கிறாரு அவர். எது இந்த வாதமே கற்பனை வாதம், இதெல்லாம் கற்பனையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கற்பனையில் பிறந்து கற்பனையில் வளர்ந்தவர் அப்படி தான் சொல்லுவார். பாஜகவுடைய மூத்த தலைவர், உள்துறை அமைச்சர் கோவையில் பேசும்பொழுது ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறாரு. என்ன உத்தரவாதம்? மோடி அவர்கிட்ட உத்தரவாதம் சொல்லியிருக்கிறதா அமித்ஷா தெரிவிச்சிருக்கிறாரு. மோடி உத்தரவாதம் சொன்னது மோடிக்கு அமித்ஷாவுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுல்ல. அறிவிப்பு வெளியாகிடுச்சுல்ல. அறிவிப்பு வெளியான பின்னாடி மோடி அமித்ஷா கிட்ட சொல்லியிருந்தானா, அமித்ஷா மோடி கிட்ட சொல்லியிருந்தானா? இல்லை, அந்த தொகுதி சீரமைப்பு தொடர்பாக எந்த ஒரு நகர்வோ, முடிவோ, அறிவிப்போ இந்த வரைக்கும் எதுவுமே நாங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. அதுக்குள்ளேயே இங்கே தமிழ்நாடு ஏன் பதறணும்? அதாவது நம்பகத்தன்மைக்கு உகந்த அரசு இல்லைங்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிருச்சா, கொடுத்துட்டாங்களா? தமிழ்நாட்டு மேலே அநீதியை திணிக்கலையா பிஜேபி அரசு? எத்தனை இருக்குது சொல்கிறதுக்கு? நம்பகத்தன்மைக்கு உகந்த மனிதராக நாட்டை ஆளாத போது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி அவங்கள நம்புவாங்க? என்ன நடக்குது நாட்டில் இன்றைக்கி?